ராஷ்மிகா மந்தனா, விஜய் தேவரகொண்டா இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி அவங்களுடைய மேரேஜ் லைஃப்ல அழகா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரீசென்ட் டைம்ல கியூட்டான ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியுது. அவங்கள பத்தி நெறைய நியூஸ் வந்துட்டே தான் இருக்கு. இப்படி ஒரு பக்கம் சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது தலையில இடி விழுந்த மாரி கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துடைய ஆடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. அது என்ன? அதுக்கு ராஷ்மிகா மந்தனா செம்மையான வார்னிங்லாம் குடுத்திருக்காங்க. செம கடுப்பாவும் பேசியிருக்காங்க. சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இது எல்லாத்தையும் இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சிறு சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ராஷ்மிகா மந்தனா அண்ட் விஜய் தேவரகொண்டா இவங்க 2 பேருக்கும் ரீசெண்டா மேரேஜ் ஆச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவங்களுடைய மேரேஜ் போட்டோஸ் சோஷியல் மீடியால ரொம்ப ரொம்ப ரீக்ரியேஷன்ல போயிட்டு இருக்கு. உண்மையாலே அது நல்ல விஷயம். இந்த ராஜா ராணிகள் அந்த ஒரு காலத்துக்கே நம்மள கொண்டு போயிட்டாங்க இவங்களுடைய மேரேஜ் போட்டோ. ஸோ ரொம்பவே கியூட்டா ரொம்ப சூப்பரான ஒரு மேரேஜ் பார்த்துருந்தோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில யாருடைய கண்ணுமே பற்றக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வாய கூட மூடல. அதுக்குள்ள இவங்களுடைய முன்னாள் காதலன் ஒரு பெரிய இடிய தூக்கி போட்டிருக்காரு. அதனால செம கடுப்பாயிட்டாங்க ராஷ்மிகா மந்தனா. ஃபர்ஸ்ட் என்ன வீடியோ வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி 2017 கன்னட ஆக்டரான ரக்ஷித் செட்டிக்கும் ராஷ்மிகா மந்தனாக்கும் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி என்கேஜ்மெண்ட் போட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. அதை தொடர்ந்து 2018 யாருமே எதிர்பார்க்காத வகையில் இவங்களுடைய மேரேஜ் நின்று போச்சு. ஸோ இதுக்கான விளக்கத்தை அவங்க அம்மா சுமன் மந்தனா சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் பெரியவங்க தான். பெரியவங்க தேவையில்லாம வேலையை பார்த்ததுனால தான் இது எல்லாமே நடந்தது. அதனால அவங்களாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துருந்தா இந்நேரம் அவங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்திருக்கோன்ட்டு அப்போ அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இந்த நிலையில அவங்க அம்மா சுமன் மந்தனா பேசின ஒரு வீடியோ தான் வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த சுமன் மந்தனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பொண்ணுக்கு அப்போ 21, அவருக்கு 35. அப்படி இருக்கும் போது இவ்வளோ வயசு வித்தியாசத்துல ஒரு மேரேஜ் தேவையான்ற கேள்வி எங்களுக்குள்ள இருந்தது. கிட்டத்தட்ட 14 வருஷம் வித்தியாசம். அவர் ரொம்பவே கண்ட்ரோல்டா என்னுடைய பொண்ணை வச்சிருந்தாரு. ஸோ இந்த கண்ட்ரோலா பண்ணது எல்லாமே எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க ஃபேமிலி ரொம்பவே அரகண்டா நடந்துக்கிட்டாங்க. இந்த மேரேஜ் எல்லாம் தேவையில்லை அப்படிலாம் சொல்லி தான் முடிவு பண்ணி தான் இந்த மேரேஜை நிறுத்தணும். 2 மணிக்கெல்லாம் கூட கால் பண்ணுவாரு. அதுவும் கீதா கோவிந்தம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம்லாம் ரொம்பவே ஒஸ்டா பிஹேவ் பண்ணாரு. அவர் ஏன் அப்படி நடந்துக்கிறாரு அப்படின்லாம் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு என் பொண்ணு மேல. ஸோ கீதா கோவிந்தம் படம் ஓகே பண்ணதுக்கு முக்கிய காரணமே அவர் தான். அப்படி இருக்கும் போது எதுக்காக அவர் இந்த மாதிரிலாம் பண்ணணும்? நானும் மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆடியோ தான் அப்போ வைரல் ஆயிட்டு இருந்திருக்கு. என்னடா முடிஞ்சு போனதுக்கு எதுக்கியா இப்ப திரும்பவும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்துக்கும் ராஷ்மிகா மந்தனா பதில் சொன்னாங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தருணத்துல தான் ராஷ்மிகா மந்தனா ஒரு 2-3 பக்கத்துக்கு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க செமையா கடுப்பாய் பேசியிருக்கிறது ரொம்ப நாளாவே தெரியுது. அண்ட் 24 மணி நேரம் தான் உங்களுக்கு எல்லாம் டைம். ரொம்ப பெரிய வார்னிங் விட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொய்யான விஷயத்த எத்தனை முறை தான் திரும்ப திரும்ப போடுவீங்கன்னு தெரியல. அது 8 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன்ல பேசியிருக்காங்க. அப்பவே அந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு. அப்படி இருக்கும்போது அதுல இருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து இப்ப கட் பண்ணி இப்ப எதுக்காக ட்ரெண்ட் பண்றீங்க? சோ பொய்யான விஷயத்த யாரும் பேசாதீங்க, அதை ட்ரெண்ட் ஆக்காதீங்க. எதுக்காக இப்படி பண்றீங்க? நான் ரொம்பவே அமைதியா இருக்கணும் தான் நினைக்கிறதுல கண்டுக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என்னை பத்தியும் என்னை சுத்தி இருக்கிறவங்களை பத்தியும் என் கூட இருக்கிறவங்களை பத்தியும் தவறா பேசும்போது என்னால பொறுத்துட்டு இருக்க முடியல. அதுக்காக தான் நான் இப்போ ரொம்பவே டென்ஷனா பேசுறேன். ஸோ நமக்கு ஒண்ணுனா பரவாயில்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்மளால எதுவுமே நடக்கக்கூடாது. முடிஞ்சு போன விஷயத்த எடுத்து பொய்யான விஷயங்களை சேர்த்து இப்ப பேசுறதுல எதுவுமே நடக்க போறது இல்லை. அதெல்லாம் ஒரு இன்டர்வியூல நடந்த ஒரு வீடியோ. அப்படி இருக்கும் போது அதை எடுத்து எதுக்காக இப்ப போடுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் என்னோட லைஃபை கெடுக்கிறதுக்காக தானா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 24 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள எங்க அம்மா பேசின இந்த வீடியோ, போட்டோஸ் இது எல்லாமே ஆடியோ எல்லாமே டெலீட் ஆயிருக்கணும். எந்த ஒரு சேனல்ஸ்லயும் இருக்கக்கூடாது. எதுக்காக பழைய கதையே திரும்ப திரும்ப அதையே பேசி பேசி எதுக்காக டைம் வேஸ்ட் பண்றீங்க? அதெல்லாம் தேவையில்லை. இப்ப எனக்கு புது வாழ்க்கை அமைஞ்சது, அந்த வாழ்க்கையை பார்த்துட்டு நான் போயிடலாம் இருக்கேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம முடிஞ்சு போனது ஆரம்பிக்கிறீங்கன்ட்டு ரொம்பவே கோவப்பட்டு மீடியாஸ்க்கும் வார்னிங் கொடுத்திருக்காங்க. அண்ட் அந்த பர்சனுக்கும் வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது முடிஞ்சு போச்சு, நமக்கே தெரியுது. முடிஞ்சு போன கதை எதுக்கு எடுக்கிறீங்கன்ற மாதிரிதான் இருக்கு. அப்படி இருக்கும் போது இவங்க இப்போ ஒரு அழகான வாழ்க்கையை வாழ போறாங்க போது எதுக்கு இதெல்லாம் வேண்டான்ற மாதிரிதான் இருக்கு. இது பல பேரும் பேடா இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். சோ நம்மளும் இப்படி பண்ணலாம், நம்ம கூட இருந்தான்ல, இப்ப நம்மளும் இப்படி பண்ணலாம் தான் இப்போ சமீபமா இது ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப நாஞ்சல் விஜயன் அவருடைய கேஸும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. அவர் முன்னாடி காதல் கூட பண்ணி இருந்திருக்கலாம், 2 பேரும் ஒன்னா ஊர் சுத்த இருந்திருக்கலாம். அதெல்லாமே நட்பு ரீதியாகவும் சகோதரி அப்படிலாம் சொல்லி அவங்க 2 பேரும் பேசி தீர்த்து இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ அவங்களுடைய குழந்தை மனைவிட்டு நாஞ்சல் விஜயனையும் இப்போ கோர்ட் வாசல் மீடியா முன்னாடி ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டுலாம் இருக்காங்க. இது சரியான்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க தவறு. அப்ப நீங்க நாஞ்சல் விஜயன் செஞ்சது சரின்றீங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி ஆரம்பிக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. அப்ப அந்த காரணம் என்னன்றத 2
சைட்லயுமே அவங்க பிரைவேட்டா பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு இப்படி மீடியா பிரஸ்ன்ட்டு எதுக்காக இதெல்லாம் ஒரு நியூ ட்ரெண்டா? நம்ம சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? நாட்டுல அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறது தான் ஒவ்வொரு போலீஸ்க்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீசருக்கும் வேலையா? ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் தான் இப்போ மைண்ட்ல வந்துட்டு இருக்கு. உண்மையாலே ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்லெஸ்ஸான சில விஷயங்கள் தான் நாட்டுல நடக்குது. அதுல வேர்ல்ட் லெவல்ல பார்க்கும்போது பல போர்கள், குழந்தைகளோட உயிர் போறதா இருக்கட்டும், நிறைய ரொம்பவே மனச உலுக்குற சம்பவங்கள்லாம் பார்க்குற நிலையில இதுக்கு எதுக்கு இப்போ வந்து இப்படி அடிச்சுக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையாலே பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு தூக்கி போட்டு போகாம ஃபியூச்சரை நோக்கி போங்க. எவ்வளவு நாள் நம்ம எல்லாருமே இருக்க போறோன்னே தெரியல. உண்மையாலே வந்து ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய இது வந்து இவங்களா பிரபலங்களா இருக்கிறதுனால இது ரொம்ப பெரிய லெவல்ல தெரியுது. ஆனா சாதாரண மக்களும் இதை பத்தி தேவையில்லாம பேசி சுத்தி இருக்கிறவங்களையும் வந்து காயப்படுத்திக்கிட்டு அவங்களையும் டேமேஜ் பண்ணிக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ ராஷ்மிகா மந்தனா பேசினது வந்து 100க்கு 100 உண்மையான விஷயம். கண்டிப்பா எல்லாத்தையுமே கடந்து போய் தான் ஆகணும். அதுவும் இல்லாம கண்டுக்காம போகணும்னு சொல்றதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அந்த என்கேஜ்மெண்ட்லயும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல பாதிக்கப்பட்டது அவங்களும் தான். அப்படி இருக்கும்போது எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவுதான் காயப்படுத்துவாங்கன்னு தெரியல. முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதாவே இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ ராஷ்மிகா மந்தனாக்கு இப்ப நிறைய பேர் ஆறுதலையும் சொல்லிட்டு வராங்க, சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கீதா கோவிந்தம் படம் முழுக்க முழுக்க ரக்ஷித் செட்டி அவர் சொல்லி தான் நடிச்சிருக்காங்க. ஏன்னா அது ஒரு இன்டர்வியூலயே சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு போயிட்டு அவர்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா, யார் ஹீரோ, யார் ப்ரொடியூசர், யாரெல்லாம் கூட இருப்பாங்க, இது போல அவரெல்லாம் கேட்டு ஓகே ஆனதுக்கு அப்புறம் உனக்கு ஓகேனா நடி அப்படின்னு தான் சொன்னாரு. அதனால தான் நடிச்சா. அதில் அந்த கிஸ்ஸி வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ரொம்பவே ஓவரா வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்ட்டு அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருடைய பிரேக்கப் பத்திலாம் கூட கேட்கும்போது ரூமர்ஸை பத்திலாம் எதுக்குங்க நீங்க கேட்குறீங்க, அது ரூமர்ஸாவே இருந்துட்டு போட்டோம், காசிப்பாவே இருந்துட்டு போட்டோம், ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா நடக்குது முன்னாடி வந்து நாங்க சொல்றோன்ற பட்சத்தில் அதை பத்தி பேசலாம், அது இல்லாம அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது, பேசுறவங்க 1000 பேசுவாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து ஸ்மூத்தா அப்ப சொன்ன வீடியோஸ் கூட இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. உண்மையாலே முடிஞ்சு போன கதைகள் தான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டோரியா இருக்கு. இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய சேனல் மூலமா சொல்லிக்கலாம். விஜய் தேவர்கொண்டா அண்ட் ராஷ்மிகா மந்தனா 2 பேரும் நல்ல லைஃப் சூப்பரா லீட் பண்ணட்டும். அண்ட் நிறைய மக்களுக்கு அவங்க நல்லது பண்றாங்க, அவங்களுடைய பணிகளும் தொடரட்டும் நம்மளுடைய சினி சமூகத்தின் மேலாக வாழ்த்துக்களை சொல்லலாம். அண்ட் நீங்க யாருக்காக பேச போறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சுக்கணும் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.